சரிங்களா? சத்தமா பேசணும்னாலும் சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. இந்த நாளிலும் ராகேலின் ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ இருக்கிற சமுதாயத்துல எத்தனை வகையான குடும்பங்கள் உண்டு? ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விதமான குடும்பங்கள் இருக்கு. எத்தனை விதமான குடும்பங்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள். முன்ன காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, கூட்டு குடும்பம். கரெக்டா? இப்போ என்ன வகையான குடும்பம்? தனி குடும்பம். ஓகே. வேற ஏதாவது குடும்பம் பேர் தெரியுமா உங்களுக்கு? நிறைய விதமான குடும்பங்கள் இருக்கு. தனி குடும்பம். சரி, சில இடத்துல சில காரணத்தினால ஒரு பெற்றோர் இருக்கிற குடும்பம் இருக்கு. கரெக்டா? ஒரு பெற்றோர் இருக்கிற ஒரு குடும்பமும் இருக்கு. சில இடத்துல வந்து குழந்தை இல்லாத குடும்பங்கள். சிலர் குழந்தை வேண்டும் என்று கேட்பாங்க, ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. அந்த வகையான குடும்பங்களும் இருக்கு. சிலர் குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒரு குடும்பமும் இருக்கு. அதுவும் இருக்குது. 2 வயது இருக்கிற குடும்பமும் எஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டான ட்ரெண்ட் வெஸ்டர்ன்ல இருக்கிறது, அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆணும் இருக்கிற ஒரு குடும்பமும் இருக்கு, பெண்ணும் இருக்கிற குடும்பங்களும் இருக்கு. பல வகையான குடும்பங்கள், குடும்ப சூழ்நிலைகள் உண்டாகி கொண்டிருக்கு இந்த காலங்களில். அதுல சில குடும்பங்கள், குடும்ப ஸ்ட்ரக்சர்ஸ், அதை மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த காலத்திலேயே இந்த குடும்பங்களில் உள்ள மக்களின் ஏக்கங்கள், அவங்களுடைய yearning, what are they yearning for, அவங்களுடைய வரி சென்றாது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தனி குடும்பம் எடுத்துக்கோம். தனி குடும்பத்துல பாத்தீங்கன்னா உறவுகளுக்காக அவங்க ஏங்குவாங்க. கரெக்டா? இப்போ நிறைய பேர் நீங்களே உங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பெங்களூருக்கு ஒர்க்குக்காக வந்திருப்பீங்க, வேலைக்காக வந்திருப்பீங்க, உறவுக்காக நீங்க ஏங்குவீங்க. கரெக்டா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா தாத்தா பாட்டி அவங்க இருந்தா நல்லா இருக்கும், தாத்தா பாட்டி அவங்க பார்த்துப்பாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரோம்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிற சூழ்நிலை. அடுத்ததாக பாருங்க, கூட்டு குடும்பம். அந்த காலத்துல இருந்த குடும்பம் போல இப்பொழுதும் இருக்கிறது என்றால், இந்த காலத்து பசங்க என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்து பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சுதந்திரமே இல்ல, நீங்க 24/7 அப்படியே கேமரா வச்சுட்டு எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்க வெளியில போனா உங்களை பர்மிஷன் கேட்கணும், உள்ள வரணும்னா ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்பீங்க. இப்படிப்பட்டதாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. இதே அவங்களுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து என்னன்னா முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும். எல்லாம் வளர்ந்து வந்தாச்சு, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால இன்னும் பெரியவர்கள், அவருடைய தாத்தா பாட்டி அவங்க தான் வந்து முடிவுகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஏக்கம் இருக்கும். நீங்களால சுதந்திரமா முடிவு எடுக்க முடியல. அது கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு சூழல். இன்னும் சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஹோல்ட், ஒரு பெற்றோர் இருக்கிற குடும்பங்கள் என்று பார்க்கும்போது, அந்த ஒரு பெற்றோர் எந்த காரணம் என்பது வேறு, ஆனால் அந்த சூழ்நிலையிலே அந்த ஒரு பெற்றோராக இருக்கிற அந்த ஒரு நபர் அவர்கள் சப்போர்ட்காக கேட்பாங்க. எனக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டா இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே, சரி பினான்சியல் விடுங்க, இமோஷனல் சப்போர்ட் எனக்காக ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பாங்க. ஆகவே பொருளாதாரம், உணர்வு பூர்வமான ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஏக்கம். அதுலயும் குழந்தைகள் என்று பார்க்கும்போது நிறைய நேரத்துல வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இல்லைன்னா, அப்பா சொன்னா வந்து அப்பாவை பத்தி யோசிக்கும் போது அவங்க ஹர்ட் ஆகும், அப்பா இல்லையே. அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கங்களும் உண்டு குழந்தைகளுக்கு. சரி, அது சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல.
இன்னும் பிள்ளையில்லா குடும்பம். பிள்ளையில்லா குடும்பத்துல ரெண்டு வகை சொன்னேன். அதுல ஒரு வகை என்று பார்க்கும்போது பிள்ளைகள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் கர்த்தரிடத்திலே, அதே நேரத்திலே ட்ரைவும் செய்கிறார்கள், பல மருத்துவ காரியங்களும் செய்கிறார்கள். அவர்களுடைய ஏக்கம் என்ன? எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பது. அதுதான் அவருக்கு மிக முக்கியமான ஏக்கம். ஆனால் இன்னொரு வகையான குடும்பம் உண்டு, பிள்ளைகளே வேண்டாம், நாங்கள் தனியா நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற குடும்பமும் உண்டு. அந்த குடும்பங்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் மற்ற இடங்களிலே பொருளை தேடுவார்கள். அந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிள்ளைகள் மூலமாக பொருள் தேடுவதற்கு பதிலாக வேற இடங்களிலே அவர்கள் பொருள் தேடுவார்கள். கடைசியாக வரும்போது வயதானவர்கள், நிறைய நேரங்களில் வயதானவர்கள் தனியாக குடும்பமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மிகவும் தேவையானது என்று பார்க்கும்போது அன்பு, பிள்ளைகளை காண வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு, அவர்களுடைய சூழல் என்று பல ஏக்கங்கள் உண்டு. அதுபோலவே ஆண்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு இருக்கிற பிரஷர், அவர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, சமுதாயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஏக்கம் என்னவென்று பார்க்கும்போது பல வகையாக மாறும் சூழ்நிலையிலே எப்படி குடும்பத்தை கௌரவமாக வைப்பது, எப்படி குடும்பத்தை கௌரவமாக வழிநடத்துவது என்பது ஆண்களின் ஏக்கம். அவர்கள் ஏக்கம் அப்படி இருக்கும். இதே பெண்களின் ஏக்கம் பாருங்க, நிறைய நேரத்தில் நம்மளே யோசிப்போம், இவங்க நம்மளை பார்த்து பேசிடக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். மற்றவர்கள் நம் குடும்பத்தையோ என்னையோ என் பிள்ளைகளையோ பார்த்து அவர்கள் பேசக்கூடாது என்று நினைப்போம். அது முக்கியமாக பெண்கள் அதிகமாக நினைப்பார்கள். அது ஒரு ஏக்கம். இன்னும் பார்க்கும்போது பிள்ளைகளின் ஏக்கம் என்று பார்க்கும்போது அது மிக வித்தியாசமானது. அப்ரூவலுக்கு தேடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணும், பேரண்ட்ஸை முன்னிலை வைக்கணும், என்ன அவங்க கவனிக்கணும் அப்படின்னு அப்ரூவல் தேடுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பியர் குரூப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பார்க்கும்போது அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் அதை செஞ்சிருவேன். அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம். இதுதான் இந்த சூழ்நிலையிலே இருக்கிற பல வகையான ஏக்கங்கள். யங், ஓல்டு, பேரண்ட்ஸ், சில்ட்ரன், இப்படிப்பட்டதான எல்லா மக்களின் ஏக்கங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முக்கியமாக 3 காரியங்கள் இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தொடர்பு வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், இரண்டாவதாக உதவிக்கான ஒரு ஏக்கம், மூன்றாவதாக அடையாளத்துக்கான ஒரு ஏக்கம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் ராகேலின் ஏக்கத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். ராகேலின் ஏக்கம் என்று பார்க்கும்போது அவர்களுடைய குடும்ப சூழல் என்று பார்க்கும்போது அந்த காலத்திலே இருந்த சமுதாய சூழலிலே யாக்கோபின் மனைவி ராகேல், அவர் யாக்கோபுக்கு 2 மனைவிகளாக இருந்தார்கள். ஒன்று லேயாள், இன்னொன்று ராகேல். இந்த சூழ்நிலையில் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, பொறாமை இருக்கிறது என்று நாம் பொறாமை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த காலத்திலே பிள்ளைகள் தான் அந்த பெற்றோருக்கும் தாயாருக்கும் ஒரு அடையாளமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளை இல்லாதது என்று பார்க்கும்போது அது சாபத்துக்கு சமமாக இருந்த ஒரு சூழல். ஆகவே அதிகமான ஒரு பிரஷர் அவங்க மேல இருக்குது. யார் மேல? ராகேல் மேல. அந்த ஒரு சூழலிலே சமுதாயத்தின் கண்களின் பார்வை எப்படி ராகேலை பார்த்தது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சூழலிலே தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்பொழுது நம்முடைய ஏக்கங்கள், தனிப்பட்ட ஏக்கங்கள், ராகேலின் ஏக்கங்கள் என்று பார்க்கும்போது
நாம் அதை கம்பேர் கான்ட்ராஸ்ட் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது ராகேலின் அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஏக்கங்களின் மத்தியிலே, ராகேலின் ஏக்கங்களின் மத்தியிலே கிருபையை நாம் பார்க்கிறோம். இதிலே முதலாவது வசனத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிங்களா? முதலாவது வசனம், யாக்கோவை நோக்கி எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். போதுமா நன்றி. யாக்கோவை நோக்கி எனக்கு பிள்ளை கொடு, அது நான் சாகிறேன் என்று அவர் கூறுகிறார். அங்க யாக்கோபு பாவம், அவர் என்ன செய்வாரு? எதுவும் செய்ய முடியாது. அவர் கேட்கிறாரு, நான் கடவுளான்னு கேட்கிறாரு. நான் கடவுளா என்று கேட்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஏக்கம் மட்டும் இருந்தால் கடவுளுடைய கிருபை இருக்குமோ? அது இந்த ஏக்கத்தை மனிதனிடத்திலே நாம் பகிர்ந்தால் கடவுளின் கிருபை கிடைக்குமோ? கிடைக்காது. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. திரும்ப வேணாம், நான் சொல்றேன். கிருபை அதிகமாக பெருகிற்று என்று ஒரு வசனம் உண்டு. எஸ், சோ கிருபை அதிகமாக பெருகிற்று அப்படின்னா இந்த கிருபை ஈஸியாக பெறுகிற ஒரு கிருபை அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் வசனம் 22லே நீங்கள் வாசிக்கும் போது கடவுள் ராகேலை நினைத்தருளினார். கடவுள் ராகேலுக்கு செவி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நன்றி. ஆகவே இந்த வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 1வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை என்னெல்லாம் நடக்குது என்று பார்க்கும்போது ராகேல் அவர்களுக்கு அடையாளம் தேவை என்று அவர் ஏங்குகிறார். முதலாவதாக யாக்கோபு கிட்ட போய் நீ குழந்தை கொடுத்தாரு, அவர் எதுவும் செய்ய முடியாதுன்றாரு, கடவுள் இல்லைன்றாரு. அதனால என்ன சொல்றாரு? ராகேல் என்ன பண்றாங்க? வேலைக்காரரை கூப்பிட்டு வந்து இவங்க மூலமா எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்றார். குழந்தைகள் இருந்தன, சமாதானம் இருந்துச்சா? நிறைவு இருந்துச்சா? இல்லை. ஏக்கம் மட்டுமே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வசனம் 22க்கு வரும்போது கடவுளிடம் பணிந்து இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஏக்கத்தினாலே மனிதனிடத்திலே ஏங்கினால் கிருபை கிடைக்காது. It's not cheap. Grace is not cheap for you to go and ask somebody. ஆனால் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கும் போது சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும், எல்லாமே கூடும். நம்புறீங்களா? கடவுளிடம் ஒப்பு கொடுக்கும் போது எல்லாமே மாறும். இன்னும் பாருங்க, கடவுளுடைய நடக்கை, இந்த சூழலிலே கடவுளுடைய நடக்கையை பற்றி நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பு லேசான அன்பை கடவுளுடைய அன்பு என்று பார்க்கும்போது ஏக்கத்தை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். சும்மா ரூல்ஸ் போடுற கடவுள் இல்லை, நீ இப்படி இருந்தாதான் இல்லை, ஏக்கத்தை காண்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ராகேல் ஒப்பு கொடுத்த உடனே அவர் பதில் அளிக்கிறார். என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று ராகேல் கூறும் வண்ணமாக கடவுள் செய்கிறார். பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக நம்முடைய சமுதாயத்தின் குடும்ப சூழல்களை நாம் பார்த்தோம். நம்முடைய தனிப்பட்ட ஏக்கங்களை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், ஏக்கங்களின் மத்தியிலே கிருபை எப்படி செயல்படுகிறது, கிருபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். அதே போன்று மூன்றாவதாக கடவுளுடைய
என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எஸ்பெஷலி இந்த லென்ட் காலங்களிலே, நம்முடைய ஏக்கங்களின் மத்தியிலே, நம்முடைய நிந்தையின் மத்தியிலே நாம் எங்கே போவது? கடவுளிடம் வாருங்கள், கடவுளிடம் வாருங்கள். இன்னும் கடவுளின் கிருபை லேசானது அல்ல. God's grace is not something simple or cheap. It is precious. ஆகவே கிருபை பெற you have to surrender yourself. ஒப்பு கொடுங்கள். மனிதரை தேடாமல் இருப்பதே நல்லது. இன்னும் கடவுளின் அளவற்ற அன்பு உங்களை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷமும் உங்கள் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்டு கொண்டிருக்கிறது என்பதே நிச்சயம். இது ராகேலின் ஜெபத்தின் மூலமாக, ராகேலின் ஜெபம் எப்படி அது how it was answered, அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இங்கே சொல்லுகிறது, அந்த ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இன்னும் 23வது வசனம், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ஆகவே இந்த லென்த் காலங்களிலே மறுபடியும் கூறுகிறேன், நம்முடைய ஏக்கங்கள் மத்தியிலே, நிந்தை மத்தியிலே எங்கே போவது என்று கேட்கும் இந்த சூழ்நிலையிலே கடவுளிடம் வாருங்கள் என்று அழைப்பு கடவுள் கொடுக்கிறார். இந்த காலங்களிலே கிருபை லேசான காரியம் இல்லை. கிருபை பெற உங்களை ஒப்பு கொடுங்கள். கடவுளின் அளவற்ற அன்பு உங்களை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுளிடம் வாருங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள், அளவற்ற பிறகு கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் கடவுளை